சரி, ஓகேங்க. இப்போ ஒரு மாணவிக்கு சைக்கிள் வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம். சரி தங்கச்சி, இப்ப உங்களுக்கு நான் ஒரு உதவி உண்டு, நான் தரப்போறேன். அது தாரத்துக்கு கொஞ்சம் தூரம் போகணும். போய் பாப்போமா என்னண்டு? ஆ சரி, சரியாவா? அப்படியே தொடச்ச பாருங்க பாப்பமே. தங்கச்சி போன வீடியோல ரியாக்ஷன் ஒன்றும் கொடுக்கல. அவ ஒரு உதவி ஒன்று கிடைச்சிருக்கு. அப்ப எப்படி ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போமே. அண்ணாக்கு ஆவலா இருக்கி. இந்த வீடியோ பாக்குறாக்களுக்கும் ஆவலா தான் இருக்கும். எப்படி நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னு. இந்த இதுல இருந்து அங்கால ஃபுல்லா கொஞ்சம் தூரத்துக்கு கிரவல் கொட்டி விட்டுருக்கிறாங்க. நீங்க பார்த்தா தெரியும், கிரவல் கொட்டி விட்டுருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளெல்லாம் போகணும். இப்ப இறங்கி இந்த இதுக்குள்ள நிலத்துக்குள்ளெல்லாம் போகணும். அப்படியே ஃபுல்லா காடுதான் ஃபுல்லாங்கால. நீங்க யோசிக்கணும், இப்ப இந்த பாதையாலதான் அந்த மாணவி நடந்து வாரதாம். ஆக்களோட ஆக்களா நடந்து வாரதாம். பாருங்க இப்ப ஐயா பாருங்க சைக்கிள் எப்படி உருட்டுறாரு. இது எடுக்கிற இது ரைடர். இது எவ்வளவு போடுவீங்க? இது 39 நீங்க வளமையா எடுக்கிற அதுக்காக வேண்டிய 35 தரையிலும். 35. இப்ப எங்களுக்கு மட்டும் தானே அந்த விலை தான் 35. வெளியாண்டா ஒரு 36. 36. பாத்தீங்க, தெரியும் வளமை எடுக்கிறது. நாங்க உதவிக்காக சைக்கிள் வாங்குறேன்னு தெரியும். அதனால எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விலை போட்டு தருவாங்க. சரி, நான் சொல்ல குலோபம் பண்ணுங்களா? சரி, இப்படி திரும்ப வைங்கல. சரி, கணதுரங்க. இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கொப்பியை தாங்க, கொப்பி அம்மா வச்சுக்கொள்ளுங்க. எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சரி, ஓகேங்க. இப்போ ஒரு மாணவிக்கு சைக்கிள் வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம். ஏறவரெல்லாம் பழமையா வாங்குற இந்த கடையெல்லாம் வாங்குறனாங்க. இப்போ அண்டைக்கு ஒரு சைக்கிள் வாங்கிட்டு போனாங்க. இந்த சைக்கிள் வாங்கல. இந்த சைக்கிள் அநேகமானது இதான் வாங்கியிருக்கிறோம். ரைடர். இது என்ன லுமாலா? இது லுமாலா கிளம்மர் மாடல். இது லுமாலா கிளம்மர் இருக்கு, கிளாசிக் இருக்கு, ஃபிளாஷ் இருக்குது. இது கிளம்மர். இது இந்த லேடிஸ்லயே கொஞ்சம் நம்பர் 1ன்னு சொல்லலாம் லுமாலாவிலே. இதுல குறைஞ்ச தரமும் வருது. குறைஞ்ச தரம் இதே மாதிரி சைக்கிள் பாக்குறது. அது ஒரு 33 சுவிட்ச் எடுக்கலாம். அது 33. இது கொஞ்சம் நல்ல பண்றீங்க. இது நல்ல சைக்கிள். டெம்பர் ஹெவி, வெயிட்டும் கூட. வெயிட்டும் கூட. எவ்வளவு இதுல விலை? இது 43 போகுது. உங்களுக்கு கழட்டி போட்டு வச்சிருக்கோம். இது உங்களுக்கு 43 போகுது. இது ஒரு லாஸ்ட் 41 தரையிலும். குறைஞ்ச ஐட்டம் வேணாலும் மிரிக்கும். இதோட கொஞ்சம் குறைவான இருக்கு. குவாலிட்டி குறையும். நீங்க கொடுக்குறவங்க எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் தானே சந்தோஷப்பட்டு ஓடிக்குவாங்க. அதான் நாங்க வாங்கி கொடுக்குறது நல்லா தானே வாங்கி கொடுக்குறோம். நார்மல் எல்லாம் வாங்கி கொடுக்கல தானே. பாருங்க, இது 41,000 ரூபா. இது கொஞ்சம் நல்லதாம். நார்மலும் இருக்கா. 33. இப்ப அன்றைக்கு ஒரு சைக்கிள் வாங்கினாங்க. இதே சைக்கிள் தான் 41,000 ரூபாய்க்கு போட்டுவாங்க. இப்ப வளமையா அவங்க எடுக்கிற நாங்க சைக்கிள். இது எடுக்கிற இது ரைடர். இது எவ்வளவு போடுவீங்க? இது 39 நீங்க வளமையா எடுக்கிற அதுக்காக வேண்டிய 35 தரையிலும். 35. இப்ப எங்களுக்கு மட்டும் தானே அந்த விலை தான் 35. வெளியாண்டா ஒரு 36. 36. பாத்தீங்க, தெரியும் வளமை எடுக்கிறது. நாங்க உதவிக்காக சைக்கிள் வாங்குறேன்னு தெரியும். அதனால எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விலை போட்டு தருவாங்க. 35 இது வரைக்கும் வெளியில கொடுத்தது இல்லை யாருக்கு. 36க்கு. அதான் ஒரு 1000 ரூபா 1500 அப்படி குறைச்சான் தருவாங்க எங்களுக்கு. இது 41,000 ரூபா. அன்றைக்கு நான் வாங்கி கொடுத்தேன் நான் அந்த சந்திவெளி பிள்ளைக்கு. கமெண்ட் வந்து இது 36,000 ரூபாண்டு. அப்படிலாம் இல்லை. இப்ப நேரடியாவே நீங்க கேட்குறீங்க. 41, இது 35 அந்த விலைக்கு தான் நாங்க எடுக்கிறோம் நாங்க. சரி, சந்தோஷம் பண்ணன். சரிதான்.
இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரம்படித்தீவு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். 2 கிழமைக்கு முதல் இங்கே வந்து 2 பேரை நான் காட்டினேன். நான் வீடியோ மூலமாக கணவன் இல்லை, படிக்கிற மாணவி ஒருவர் இருக்கிறாங்க, வீடும் இல்லை. இந்த சூழலை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் அந்த வீடியோவில் தெளிவாக காட்டியிருந்தேன். நான் அந்த வீடியோ பார்க்கலாட்டி போயிட்டு பாருங்கள். ரொம்பவே ஒரு கவலையாக இருந்தது. அப்பா இல்லாமல் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் அந்த மாணவி இருந்தாங்க. அப்போ எவ்வளோ இப்போ எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் நாங்கள் என்னம்மா வாங்கம்மா இங்கே வாங்க. இப்போ அந்த இடத்துலயே உங்களுக்கு எவ்வளோ நான் தந்தேன்? நான் 10,000. 10,000 தந்து போட்டு போனேன் நான். இப்போ அதை வச்சு என்ன செய்தீங்க? அதை வச்சு கொப்பி சாமாவுக்கு போகிய சாமான்களை வாங்கி கொடுத்தேன். கொப்பி சாமான்கள் வாங்கினேன். நீங்க இப்போ வந்திருக்கிறேன் நம்ம, உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம். எங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்கு ஒரு உதவியை தரத்துக்காக வந்திருக்கிறோம். மீண்டும் ஒரு 2 கிழமை இருக்கும். என்ன 2 கிழமை இருக்கும். ரொம்பவே சந்தோஷம். இப்ப நாங்களும் இப்ப நிறைய தூரம் இருந்து வந்திருக்கிறோம். அப்ப உங்களுக்கு தெரியும், நீங்களே சொல்லுங்களேன். ரோட்டு புல அப்படி எல்லாம் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு உதவியா செஞ்சு எங்களுக்கு பெரிய நன்றி. எங்களுக்கு நீங்க இந்த வாகனத்துல இந்த ரோட்டும் கூட அப்படி எல்லாம் எங்களை வந்து பாக்குறது தந்து எங்களுக்கு எவ்வளவு ஒரு உதவி எங்களுக்கு. அதானம்மா, எங்களுக்கு சந்தோஷமம்மா. படிக்கிற ஒரு மாணவியருக்காக தானே உங்களோட மகள் என்ன சொன்னாங்க? இப்ப நாங்க வீடியோ எடுத்தது போனது அப்புறம் என்ன சொன்னாவோ? கொப்பி இல்லன்னு சொன்னாவோ, வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தீங்க. இப்ப நாங்க வந்ததுக்கு என்ன சொன்னாவ? வந்து சொன்னாவ சைக்கிள் தந்தாங்களா எனக்கு நெல்லம். சைக்கிள் தந்தா நல்லம்னு சொன்னவியா? பாடசாலை போய் வாரத்துக்கு வகுப்புக்கு போய் வாரத்துக்கு நெல்லம். அப்படி இப்ப போன முதல் வரக்குள்ள ரோடு கொஞ்சம் ஓரளவா இருந்தது. இப்ப நாங்க போக்குல இதெல்லாம் போனோம். நாங்க இதெல்லாம் போய் தோணியலங்களை கடந்து போகணும், ஒரு வாவியே கடந்து போகணும். இப்ப வந்து நாங்க கிரவுடெல்லாம் கொட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படியே காட்டுக்குள்ள எல்லாம் வர மாதிரி இருந்தது. சரியான ரிஸ்க்கு. உங்களுக்கு தெரியும், சிலாக்களுக்கு விளங்காது, அம்மாக்கு விளங்கும் தானே. இப்ப நாங்க போகக்குள்ள நாங்க காட்டுறோம், நாங்க வந்த வழியே காட்ட முடியுமுன்னா காட்டுறோம். இப்ப டைம் 4:30 நேரம் இருக்குதானே. இப்ப நீங்கெல்லாம் போகல அங்கால என்ன வாழைச்சனைக்கு போவீங்க, அந்த துறை அடியெல்லாம் போறேன். எனக்கு பட்டு வருது. இப்ப சரியான காத்தாரிக்கு கயிறு கட்டிருக்கிறாங்க. அதை பிடிச்சிதான் வார மாதிரி அந்த விலங்கு தானே. இப்ப சில இடங்கள்ல அப்படி இருக்கு, வாவியை கிடந்து வரணும். அப்ப சரியான காத்தாரிக்கிறதால இந்த கயிறால பிடிச்சு எழுது வரணும். துடுப்பு போடல, கயிறால பிடிச்சுதான் வந்த. சரி அம்மா, எங்களுக்கு சந்தோஷம் அம்மா. எதா இருந்தாலும் எங்களுக்கு இப்ப எங்க மூலமா நடக்குது தானே உண்டு. இப்ப நான் சில விஷயங்கள் சொல்ல போறேன், உதவியும் தரப்போறேன். அப்ப இதோட சந்தோஷப்படுவீங்க. இப்ப நாங்க வந்ததே அம்மாக்கு சரியான சந்தோஷம். இப்ப நாங்க வந்திருக்கோம்டா கட்டாயமா ஒரு உதவி ஒன்று எடுத்து வந்திருக்கணும்னு நான் நினைச்சிருப்பீங்க. அப்ப வந்ததே அம்மாக்கு பெரிய ஒரு சந்தோஷம். சரி, ஓகேங்க. இப்ப நாங்க நாங்க ஆனா தங்கச்சி வீட்டுல இல்லாம போயிட்டாவோ, கிளாஸுக்கு போனவையாம். இப்ப அவங்களோட அக்கா தங்கச்சி கூட்டிட்டு வந்திருக்கிறா. வாங்க 2 பேரும் வாங்கல. மைக்க மாட்டி பேசுவோம் தங்கச்சியோட. தங்கச்சி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். மைக்க மாட்டுவோம், சரியா? ஓகே. இப்ப தங்கச்சிட்ட மைக்க மாட்டியாச்சு. இப்ப நீங்க போன வீடியோல ஒழுங்கா பேசுற இல்லையா? பேசுற டீச்சர்ஸ் மார்க் கேட்கும் போதெல்லாம் பதில் சொல்றதா? இப்ப நல்லா கதைக்கிறீங்களே. அதுக்கு வீடியோ பார்த்து யாரும் என்ன சொன்னதா? வீடியோ பார்த்து என்ன சொன்னாங்க? இப்ப அம்மாவும் சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. முதல்ல நீங்க சொல்லுங்க. உங்களோட வீடியோ பார்த்து யாராச்சும் இன்னும் சொன்னவங்களா? இப்ப நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நீ பார்த்து கேட்டதா உங்கள்ட்ட? ஓமா, என்ன சத்தம் வருது இல்ல? ஓமன்றீங்க, சத்தம் வருது இல்ல? தடுமலா? சொல்லுங்களேன், யாராவது கேட்டதா? என்ன கேட்டாங்க? வீடியோ வந்து பார்த்த அண்ணாக்களுக்கு. என்ன அண்ணாக்களுக்கு? வீடியோ பார்த்தனா வீடியோல நீங்க பேசுறீங்க, உதவி கேக்குறீங்கன்னு சொன்னவங்களா? அது மட்டும் தானா? வேற ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்ல. வீடியோல ஏன் வந்தீங்கன்னு அதெல்லாம் கேட்டதா? இல்ல. அப்படி எல்லாம் கேட்கல. கட்டாயமா உதவி கிடைக்கும்னு சொன்னாங்களா? அப்படி சொன்னதா? அம்மா அப்படித்தானா? என்ன கேட்டாங்களா? அப்ப நீங்க அதுக்கு பிறகு வேலைக்கு போனதா? இல்ல, வேலைக்கு எழுதியும் போகலையா? இப்ப வேலை துவங்கல, மழை பெஞ்சாதான் வேலை துவங்குற. இப்ப போகல. எல்லாம் கேட்டாங்க வீடியோ எடுத்ததுல உங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும், நான் கேட்டிருக்கேன். கிடைக்குமான்னு கேட்டிருக்கிறீங்க. இப்ப கிடைச்சதால தானே என்ன தொடர்பு கொண்டு வர சொன்னீங்க. இப்ப உடனடியா ஒரு 10,000 தந்தேன் நான். அதுல கொப்பி எல்லாம் வாங்கினீங்கன்னு சொன்னீங்க. கொப்பி எல்லாம் வாங்கினேன் அதுல. அப்ப பழைய கொப்பி தானே கொண்டு வரீங்க, இது முடியலையா? இல்ல.
இது என்ன பாடம் இன்னைக்கு? இப்ப நாங்க வந்து நாங்க இல்ல கணித பாடம் அது. பெருக்கல். இது புதுசா வாங்கின கோப்பி அது. சரி, இப்ப சந்தோஷமா அந்த 10,000 ரூபாய் வச்சு நீங்க கொப்பி வேற என்ன வாங்கினீங்க? கொப்பி, பென்சில், ரேசர், கட்டர். கட்டர் எல்லாம் வாங்கினீங்க. சாப்பாடு அப்படி என்ன வாங்கினதா? நீங்கள நேரடியா போய் வாங்கினதா? சரி அம்மா, சந்தோஷம். இப்ப அந்த 10,000 ரூபாய் நானும் வாங்கிட்டு போகல தானே? இல்லதானே? 10,000 ரூபாய் அப்படி உங்கள்கிட்ட தந்து விட்டு போகணும்னா சரி. சரி அம்மா, இப்ப ஒரு உதவி தரத்துக்கு தான் வந்திருக்கிறேன். சந்தோஷமா இப்ப திரும்பி என்ன வந்திருக்கணும்னா ஏதோ ஒரு உதவி. இப்ப சந்தோஷமா பேசுறேன் நானும். இப்ப உதவி வரலாட்டி நான் அப்படி சந்தோஷமா பேச மாட்டேன் தானே. இப்ப அதுல விளங்கிட்டு இப்ப நிறைய பேர் கேட்டாங்க அந்த தங்கச்சி ஏன் பேசுறாங்கல்ல. அந்த ஒரு கொமெண்டும் வந்தது, நீ தங்கச்சியை பயமுழு தட்டுறேன். அந்த வீடியோல நான் உங்களை பயமுழு தட்டினா அப்படி கொமெண்ட் போடுறாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? இப்ப நான் உங்களை கட்டாயப்படுத்தி வீடியோ எடுக்கல தானே. இப்ப நீங்க தான் என்ன தொடர்பு கொண்டு வர சொன்னீங்க. வரல. இப்ப என்னமா இப்ப அவ பெருசா கதைக்கல. அந்த வீடியோல சொன்னது இப்ப பழக்கம் இல்ல தானே. இப்ப பழக்கம் இல்லாதால கதைக்கல. ஆனா அந்த வீடியோல அப்படி ஒரு கொமெண்ட் வந்தது, நீங்க தங்கச்சியை மிரட்டுறான்ற மாதிரி எல்லாம் கொமெண்ட் போட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? மிரட்டல் அண்ணா என்ன அப்படித்தானே? சரி தங்கச்சி, இப்ப உங்களுக்கு நான் ஒரு உதவி உண்டு, நான் தரப்போறேன். அது தாரத்துக்கு கொஞ்சம் தூரம் போகணும். போய் பாப்போமா என்னண்டு? சரி சரியாவா? அப்படியே தொடச்ச பாருங்க பாப்பமே. தங்கச்சி போன வீடியோல ரியாக்ஷன் ஒன்றும் கொடுக்கல. அவ ஒரு உதவி ஒன்று கிடைச்சிருக்கு. அப்ப எப்படி ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போமே. அண்ணாக்கு ஆவலா இருக்கி இந்த வீடியோ பாக்குறாக்களுக்கும் ஆவலா தான் இருக்கும் எப்படி நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னு. காலைல பாட்டா போடலையா? ஷெல்பர் போடலையா? கலட்டிட்டாவா? சரி வா. நிறைய சின்ன பிள்ளைகள் இங்க இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். அங்காலதான் இருக்கு. கொஞ்சம் நில்லுங்க. கண்ணை முடித்து வாங்கம்மா. அவை கண்ணை மூடுங்கள. நீங்க கண்ணை மூடுங்க. அப்படிதான் பாப்பா வாங்க. நான் ஓப்பன் திறக்க சொல்ல கூட திறந்தீங்கன்னா சரி. நீங்க முன்னுக்கு போங்கல. முன்னுக்கு சரி. நான் சொல்லக்குள்ள ஓப்பன் பண்ணுங்களா? சரி, இப்படி திரும்ப வைங்கால. சரி, கண்ண தொடங்க பாருங்க. என்ன ரியாக்ஷன் இல்லையே? சந்தோஷமா இருக்கா? சைக்கிள் எடுத்து உங்களுக்கு தான் பாருங்களேன். கோபி தாங்க. ஓட தெரியுமா? ஓடுங்க, எடுத்து ஓடுங்க. இங்கள பக்கம் ஓடுங்களா? இங்கள பக்கம் ஓடிட்டு எப்படி பழகின சைக்கிள்? அக்கா பழகின. ஓடி பாருங்களா? எல்லாம் கணக்காண்டு. தங்கச்சிக்கு அளவான சைக்கிள் தான் அந்த ஓடுறா பாருங்க. எல்லாம் ஓகேவா? சரிதானே? அப்படியே ஓடி உங்களோட வீட்டையே போங்கள. ஓடி வீட்டையே கொண்டு வைங்க சைக்கிள்ல. சரி வாங்கம்மா, நம்ம போவோம். பிரச்சனை இல்லை, ஓடுறாவோ. அவ சைக்கிள் ஒன்று இல்ல. இப்ப அம்மா வந்து பார்க்கும்போது முதலாவது அம்மா சொன்னாவோ சைக்கிள் ஒன்று இருந்தா நல்ல ஒன்று சொன்னவியான்னு சொன்னேன். முதலுக்கு சைக்கிளும் வீடும் தான் கேட்டேன். எனக்கு இவ்வளவும் தான் எனக்கு வேணும். சைக்கிள் தான் எனக்கு முக்கியம். சைக்கிள் தானே முக்கியம். ஏன்னா ரோடு மோசம், யானையும் சொன்னீங்க. வகுப்புக்கு போறது, தனியே தனி நடந்து போறது. சில நேரம் ஆக்கள் எடுத்துப்பாங்க. இல்லாடியா நடந்து போய் வரணும். இப்ப இன்னும் இப்ப நீங்க விளையாட்டி இன்னும் நிக்க மாட்டா. இன்னும் வந்திருக்க மாட்டா. எத்தனை மணிக்கு வரலமையா வாரவ? 5:30 ஆகும்.
5:30 ஆகும். சரி, 6 மணி ஆகும். அப்படி பல வருவாகும். அப்படி. அதுதான் நான் முக்கியமாக சைக்கிள் தான் எனக்கு இந்த பிரச்சனை. அப்படி என்ன? சரி, சைக்கிள் ஒன்று கிடைச்சிருக்கு. அவங்களோட வீட்டுக்கு முன்னுக்கே போவோமே வாங்க. இப்ப சைக்கிள் கிடைச்சிருக்கம்மா. அடுத்தது நீங்க கேட்டீங்க வீடு கொஞ்சம் மோசமா இருக்குன்னு சொன்னீங்க தானே. அது செஞ்சா எனக்கு உதவி ஆகும். இப்ப போன வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்காதாக்கள் போயிட்டு பாருங்க, அதுல நிறைய விஷயங்கள் நாங்க பேசிருக்கிறோம். இந்த இந்த ஒரு குடிசையெல்லாம் இருக்கிறாங்க அம்மா. இப்ப இந்த இதுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறீங்க? நானும் 2 அம்மாவும் இருக்கு. நானும் பிள்ளையும் அம்மா. உங்களோட அம்மா? உங்களோட அம்மா. சரி அம்மா, சரிதானே. இப்ப தங்கச்சியா சொல்லணும், ஸ்டாண்ட்ல போடுங்க. ஓடுறீங்க, பரவாயில்ல, பழகலாம் தேவையில்ல தானே. சரி, நீங்க தான் சொல்லணும். சந்தோஷமா இருக்கா? என்ன வாயில இருந்து சத்தம் வருது இல்லையே? ஓமன்றீங்க, காத்து தான் வருது. வண்ணம் பாருங்க எவ்வளவு சத்தமா பேசுறேன்னு. அதான் கமெண்ட் போட்டிருக்காங்க, தங்கச்சியை மிரட்டாதீங்கண்டு. உஷார் மாதிரியும் இருக்கா? சரி, நடந்து போய் வாரவு தானே. ஸ்கூலுக்கு போற விடிய காலமே வாரவு எல்லாம் கைட்டும் தானே. காலையில நடந்து போற, திரும்பி நடந்து திரும்பி வந்து திரும்பி வகுப்பு போறோம், திரும்பி வகுப்புக்கும் போற, எல்லாம் நடையில. ஒரு நாளைக்கு அப்ப 4 தடவை நடந்து போவோம். எங்களுக்கு தெரியும், நான் போக்குல கட்டாயம் அந்த ரோட்டை காட்டுறேன், தங்கச்சி நடந்து போற ரோட்டை. இப்ப கிரவல் கொட்டிருக்கிறாங்க, இப்படி வளைச்சியா போகணும். ஏன்னா அந்த காட்டுக்குள்ளால போகணும். பயம் இல்லையா? பயம்தான். தனியே தானே போற? ஆக்களோட போற, நடந்து போற. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் சைக்கிள்ல போற? உங்களுக்கு மட்டும்தான் சைக்கிள் இல்லாம இருந்தது. இப்ப ஒரு சைக்கிள் ஒன்று கிடைச்சிருக்கு தானே. இப்ப சின்ன வயசுல இருந்து நடந்தான் போயிருப்பீங்க. இப்ப நாளையில இருந்து நீங்க சைக்கிள்ல போவீங்க. அப்ப அப்படி நினைக்கும் போது எப்படி இருக்கு உங்களோட மனசுக்கு? சந்தோஷமா இருக்கு. இப்ப நிறைய பேர் கேட்பாங்களா, என்ன சைக்கிள்ல நீ சைக்கிள் வாங்கிட்டியான்னு கேட்பாங்கன்னு. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லார்ட்டையும் சைக்கிள் இருக்கா? உங்கள்கிட்ட மட்டும்தான் இல்ல? அதுக்கான காரணம் என்ன நினைச்சீங்க நீங்க? என்னட்டே சைக்கிள் இல்ல, இப்ப அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைச்சீங்க? அம்மா வேலைக்கு போறதால காசு இல்ல. அப்பா இல்ல, அம்மா வேலைக்கு போய் அது சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காணும். மற்றபடி எனக்கு படிப்பு செலவாகட்டும் அப்படி சைக்கிள் ஒன்றும் அதுக்குரிய வசதி இல்லாம வாங்கல. சரி, இப்ப ஒரு அண்ணாவா முன்னின்று உங்களுக்கு இந்த சைக்கிளை நான் வாங்கி தந்திருக்கிறேன். ஆனா பணம் அனுப்பினது நான் இல்லை, சரிதானே? இப்ப அந்த விவரங்களை நான் சொல்றேன், சரியா? இப்ப யாருக்கு பிறந்தநாள் என்று பார்ப்போம். லண்டன்ல இருக்கிற விஸ்வானந்தன் ஐயா, அவருக்கு 64வது வயது இன்றைக்கு. அதை முன்னிட்டு அவர் மருமகன் மிதுஷான் அவர் தான் ஒரு ரூபாய் 50,000 அனுப்பியிருந்தாரு. சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு அனுப்பியிருந்தாரு. ரொம்பவே நன்றி பிரதர். ரூபாய் 50,000 அனுப்பி சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு சொன்னீங்க. அந்த ஐயா 100 வயசுக்கு நல்லா வாழணும், நோய் நொடியின்றி நல்லா வாழணும் ஐயா. ரொம்பவே நன்றி. இப்ப தங்கச்சிக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி தந்திருக்கிறாங்க. இப்ப அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடுங்களேன். இப்ப இப்ப ஒரு பெரிய விஷயம் தானே. இப்ப இவ்வளவு காலத்துக்கு ஒரு சைக்கிள் இல்லாம இருந்தது. இப்ப என்ன சொல்ல போறீங்க அந்த ஐயாக்கு? சொல்லுங்களேன், உங்களோட வார்த்தைகளை சொல்லுங்களேன். அவரு பார்த்து கொண்டே இருப்பாரு. என்ன சொல்ல போறீங்க? நாங்க சின்ன வயசுல இருந்து நடந்து சைக்கிள் வாங்கி தந்ததுக்கு நன்றி. அவ பெரிய ஒரு விஷயம், ஒரு பயனுள்ளதாமே. நல்லா படிக்கிறேன்னு சொன்னீங்க. அப்ப எங்களுக்கு சந்தோஷமும் மேலே, சரியா? இப்ப அம்மா என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப மகளுக்கு அம்மா தான் நல்லா சொல்லுவா, மகளுக்கு இவ்வளவு காலத்துக்கு ஒரு சைக்கிள் ஒன்று இல்லாம இருந்தது. இங்க இங்க பெரிய ஒரு உதவி. சரி அம்மா, இப்ப ஐயா அந்த ஐயாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பிறந்த நாள் அவருக்கு 64 வயசு. இப்ப உங்களுக்கு ஒரு அண்ணன் மாதிரி வருவாரு அவரு. தங்கச்சிக்கு ஒரு தாத்தா மாதிரி வருவாரு. என்ன சொல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடுங்களேன். அவரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவரு 100 காலம் வந்து வாழணும். எங்களுக்கு இவ்வளவு நாங்க சின்ன வயதுல இருந்தா ஸ்கூலுக்கு நடந்தான் போனோம், செஞ்சுட்டாங்க. எங்களுக்கு இவ்வளவு ஒரு நன்றி. இனிமேல் கவலைப்பட மாட்டோம் தங்கச்சி. இப்ப அவர் அந்த 50ல 35 சைக்கிளுக்கு போனா 15,000 நான் தாரேன். அதுக்கு முதல் இன்னொரு பிறந்த நாளும் இருக்கு, இன்னொரு குடும்பத்துக்கும் பிறந்த நாள். அதோட விவரத்தை நான் சொல்றேன். இப்ப நார்மல் கோலும் வந்து கொண்டிருக்கு பாருங்களேன். டேட்டா ஓபன் பண்ணி வச்சு நான் வாட்ஸ்அப் கோல் வருதுன்னு இப்ப நார்மல் கோல் வந்து கொண்டிருக்கு. சரி, அடுத்தது யாருக்கு பிறந்த நாள்டா? அவங்களும் லண்டனை சேர்ந்தவங்க தான். இல்லைங்க, விவரத்தை நான் சொல்றேன்.
லண்டனை சேர்ந்த நிரோஜன் சாலினி அவர்களது அர்ஜன் அஞ்சன் அவங்க அந்த சின்ன பிள்ளைகள் 4 வயசு பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் இன்றைய தினம். அதே போலதான் 11ஆம் தேதி 9ஆம் மாசம் 2024, அதாவது இன்றைய தினம் அவங்களுக்கு பிறந்த நாள். அவங்களும் ஒரு தொகை பணம் அனுப்பினாங்க தங்கச்சி. மொத்தமா நான் தார் அனுப்ப. சரியா? இப்ப நான் அதை தந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். சரியா? இப்ப தங்கச்சி நீ பாருங்க எவ்வளவு இருக்குண்டு. இப்ப நான் ஒரு பணத்தொகை தாரணுமா உங்களுக்கு. இப்ப அடுத்த கட்டமா நான் நினைக்கிறேன் வீடு. இப்ப வாங்க இந்த வீடியோல நம்ம காட்டுவோம். இங்க நின்று காட்டுங்க. இந்த வீட்டுல வா. இந்த வீட்டுல பாருங்க மேல வந்து ஃபுல்லா வானம் தெரியுது பாருங்க. வானம் தெரியுது. மழை டைம்ல இப்ப படிக்கிற ஆளு இருந்தா கஷ்டம் தானே. இப்ப ஓகேங்க. இப்ப நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப கிடுக மாத்தல என்னம்மா ஏனம்மா மாத்தல? மத்த காசு இல்ல வேலைக்கும் போகல. வேலை இல்லையா? வேலை இல்ல. இப்ப வேலை காத்து கொண்டு போயிட்டு இப்ப நாங்க ஒரு தொகை பணம் தந்தா நீங்க கிடுகு மாத்தலாம் அல்லது தகரம் மாத்தலாம் போல. இப்ப இருக்கிறத விட பெட்டர் ஆகி கொடுக்கலாம் தானே. இப்ப இப்படி இருந்தா கட்டாயமா மழை பெஞ்சா தண்ணி உள்ள வரும். கம்பு மாத்தணும். அப்படி இந்த ஃபுல் வியூவை காட்டுவோம். அப்படி வாங்க. ஏன்னு சொன்னா இப்ப நாங்க அடுத்த கட்டமா வருவோம். கட்டாயமா வருவோம் அம்மா. பாருங்க ஃபுல்லா இந்த கிடுகுல ஃபுல்லா இத்து போயிட்டு இந்த பாருங்க. இந்த ஈக்கில் தெரியுது பாருங்க. இப்ப நீங்க பாக்கலாம் இதுல இத்து போயிட்டு கிடுகளை மாத்தல. எத்தனை வருஷம் இது மாத்தி? ஒரு வருஷம் இருக்கும். சரியாம்மா. இப்ப நாங்க ஒரு தொகை பணம் தந்தா நீங்க அந்த வேலையை நீங்க செய்யலாமா? முதற்கட்டமா செய்யலாம். சரியாம்மா. இப்ப நாங்க ஒரு தொகை பணம் தாரோம். அதுல நீங்க செய்யுங்க. எவ்வளவுக்கு செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இப்ப நாங்க தாரது கட்டாயமா இதுக்கு ஒரு பயன் பெறணும். இப்ப சும்மா நீங்க செலவழிக்க கூடாதானே. இப்ப எங்க மூலமா நடக்குது. இப்ப இது நான் என்னோட காசை நான் தாரல, ஒருவங்க அனுப்புறாங்க. இப்ப என்ன நம்பி பணம் அனுப்புறாங்க. இப்ப அவங்க அனுப்புற பணம் ஒரு பிரயோஜனப்படணும் கல்விக்காக. சரியா தங்கச்சி? இப்ப மழை டைம்ல ஒழுகுதா? இப்ப லாஸ்டா ஒரு எப்ப மழை பெஞ்சது? கணக்காலம். அப்ப வீட்டுக்கு ஒழுகினதா? அப்ப கொப்பி நனைஞ்ச அந்த சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கா? அதான் பாருங்க. சரி தங்கச்சி. இப்ப இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கொப்பியை தாங்க. கொப்பி அம்மா வச்சுக்கொள்ளுங்க. எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு இருக்கு? 55 ரூபாய். 55,000 இருக்கம்மா. என்ன சொல்ல போறீங்க நீங்க? சொல்லுங்களேன். உங்களோட கையெல்லாம் காசு அதுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. இப்ப அடுத்த கட்டமா நீங்க கிடுகு அல்லது தகரம் அடிச்சு மாத்துங்க. சரியா? இப்ப அது செய்தா ஒரு தண்ணி ஒழுகாதுதானே. இந்த மாதிரிக்கு நீங்க நிம்மதியா இருக்கலாம். இப்ப போன மாதிரிக்கு இருந்ததை விட நல்லா இருக்கலாம் தானே. ஒழுகலாடி நல்லா இருக்கலாம். சரியா? இப்ப எனக்கு சந்தோஷம் உண்மையிலேயே. இப்ப நான் அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து வீடியோ எடுத்து போட்டேன். நான் இப்ப ரோடெல்லாம் செய்யணும் மோசமா இருந்தது. இப்ப நான் அந்த வேலை செய்ததுக்கு ஒரு பலன் ஒன்று கிடைச்சிருக்கு தானேம்மா. அது எனக்கு சந்தோஷமாம்மா உண்மையிலேயே. நீங்க தொலைபேசி மூலமா சொன்னீங்க சில விஷயங்கள் சொல்லும் போது ஓகே எவ்வளவு சிரமம் எடுத்தனாலும் உங்களோட வீட்டை வந்து வீடு எடுத்து போடணும். வீடு எடுத்து போடுறதுக்கு போற எனக்கு தெரியும் உங்களுக்கு உதவி கிடைக்குமா இல்லையாண்டு. ஏன்னா சில பேருக்கு உதவி கிடைக்காம இருக்கு நான் வீடியோ போட்டு. அப்படி ஒரு பலருண்டு. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேம்மா இந்த தருணம். சரியானே? இப்ப அடுத்த கட்டமா நீங்க நல்லா படிக்கணும். அதான் அண்ணனோட ஆசை. சரியா? படிப்பீங்களா? சரி தங்கச்சி சொல்லித்தாங்க நல்லா படிப்பாங்களாம்ண்டு. இப்ப 2 பேர் உதவி செஞ்சிருக்கிறாங்க. மொத்தமா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு என் மூலமா. எப்படி நினைக்கிறீங்க? எப்படி அந்த 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு நீங்க சொல்லுங்க. அப்ப எப்படி நான் 1 லட்சம் ரூபாய் கூட கைக்கு நான் சேர்த்துருக்கிறேன். அது எப்படி சொல்லுங்க பாப்பா. 2 அண்ணன்மாரும் உதவி செஞ்சிருக்கிறாங்க. முதலாவது வீடியோக்கு கூட நான் 10,000 ரூபாய் தந்தேன். சரியா? இப்ப கையில தந்தேன். இப்ப ஒரு 55,000 தந்திருக்கிறேன். அப்ப 65,000. இந்த சைக்கிள் 35,000 விளங்கிட்டா. அப்ப எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் இந்த குடும்பத்தை கிடைச்சிருக்கு. ரொம்பவே சந்தோஷம். சரிதானே? இப்ப முதலாவது ஒரு பிறந்தநாள் வாழ்த்து நம்ம சொன்னோம். 2வது ஒரு பிறந்தநாள் வாழ்த்துறைக்கு அவங்க ரூபாய் 40,000 அனுப்பியிருந்தாங்க.
லண்டன்ல இருக்கிற நிரோஜன் சாலினி அவங்கட 4வது வயது சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, 4 வயசு பிள்ளைகள். அர்ஜன் அஞ்சன் அவங்க ரெட்ட பிள்ளைகள் 2 பேர். அப்ப அவங்களோட பிறந்த நாள் இன்றைக்கு 11ஆம் தேதி 9ஆம் மாசம் 2020, அதாவது இன்றைய நாள் பிறந்த நாள். நீங்க என்ன சொல்ல போறீங்க? 2 சின்ன பிள்ளைகள். அவங்களோட போட்டோ பாருங்க, இதான அவங்களோட போட்டோ நினைக்கிறாங்க, பாத்தீங்களா? இப்ப தம்பி இருக்கா அவங்களுக்கும்? தம்பி இல்ல. அப்ப ஒரு தம்பியா நினைச்சு நீங்க என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? இப்ப இவங்களுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். அவங்க நல்லா படிச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அந்த நல்லா அவங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். இப்ப அவங்களோட அம்மா தான் அனுப்பினாங்க, அவை மட்டக்களப்பு சேர்ந்த அக்கா தான். நன்றி அக்கா, உங்களுக்கு நன்றி. இந்த அறிக்கிறாங்க 2 பேரும். நன்றி. நான் போட்டோ நான் போடுறேன் கட்டாயமா. என்னோட சின்ன பிள்ளைகள் தானே, ரெட்ட பிள்ளைகள். அவங்களோட பேரு நல்ல பேரா இருக்கு, அர்ஜன் அஞ்சன், ஏல வந்திருக்கு. நன்றி, ரொம்பவே நன்றி. 2 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த வீடியோவில். முதலாவது உதவி செய்தது அவரை முதலாவது அனுப்பினார் அந்த பிரதர் எனக்கு பணம். அவரு விஸ்வானந்தன் ஐயாக்கும் ரொம்ப நன்றி, மிதுஷாந்த் ப்ரோக்கும் ரொம்பவே நன்றி. சரியா? அண்ணன் உங்களுக்கு தாத்தா, எனக்கும் தாத்தாவா தான் ஒரு 64. சரியாம்மா? நீங்க அடுத்த கட்டமா கிடுக மாத்துங்க அல்லது தகரம் அடிங்க. சரியான? தங்கச்சி நல்லா படிக்கணும். சரி தங்கச்சி, இப்ப அண்ணன் மூலமா நடந்தது ரொம்பவே சந்தோஷம் எனக்கு. சரியா? இப்ப நீங்க அடுத்த கட்டமா நல்லா படிச்சா எனக்கு அதுவே போதும். நான் கேள்விப்படணும், இப்படி நாங்க ஒரு டைம்ல வந்து உதவி செய்தனாங்க, அதன் மூலமா ஒரு இந்த பிள்ளை யூனிவர்சிட்டி போயிருக்கு அல்லது நல்ல வேலையில இருக்குன்னு நாங்க கேள்விப்படணும். சரியா? சரியா? தங்கச்சி ரியாக்ஷன் ஒன்றும் கொடுக்க மாட்டாவோ, ஆனா சொன்னதெல்லாம் புரியுது. சரியா? இந்த வீடியோ நாங்க முடிப்போமா? சரியா? ஓகேங்க. இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பார்த்திருப்பீங்க. ஆமா, வீடியோ முடிப்போமா? சரிதானே? என்ன சொல்ல விரும்புறீங்க? அடுத்த கட்டம் என்ன சொல்ல போறீங்களா? இல்லதானே? உங்களுக்கு சந்தோஷம். இப்ப மகளோட கையில பணத்தை கொடுத்திருக்கிறேன், அதை நீங்க அடுத்த கட்டமா நாங்க செய்யுங்க. பாப்போம், அடுத்த சந்தர்ப்பம் வருமெண்டா நீங்க வேலைகளை செய்து முடிச்ச பிறகு காட்டுவோம். சரியாமா? சரி, ஓகேங்க. இந்த வீடியோ தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. இப்ப என்ன நம்பி பணம் அனுப்பினா 2 பேருக்கு ரொம்பவே நன்றி, ரொம்பவே நன்றி. என்ன சொல்றேன், இப்ப நான் தினம் வேலை செய்து கொண்டு நினைக்கிறேன். என்னோட யூடியூப் சேனல்ல டெய்லி ஒரு வீடியோ வந்து கொண்டிருக்கு. அப்ப நான் தினம் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு முயற்சி, ஒரு பெரிய ஒரு முயற்சி என்னோடது. இப்ப என்ன நிறைய பேருக்கு பிடிக்குது. இப்ப நான் இன்னும் மேல வரணும்னு விரும்பினா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. இப்ப என்னோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இப்ப நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்க, எனக்கு சில எதிர்ப்புகளும் வருதுதான். இப்ப அதை மனம் தளர விடாம நான் தொடர்ச்சி என்னோட என்ன நோக்கம், இப்ப என்னோட சிந்தனை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் பயணிச்சு கொண்டிருக்கிறேன். அதுக்கு ஆதரவு தாங்க கட்டாயமா. இப்ப நான் போக போறேன். இப்ப இந்த வீடியோ முடிச்சுட்டு இருந்தானே, இப்ப நாங்க வந்த வழி ரொம்ப மோசமானதா இருந்தது. நான் போகும்போது காட்டுறேன். அப்ப நீங்க யோசிப்பீங்க, இப்படி ரோடு இருக்காண்டு. இது பிரம்படி தீவு, மட்டக்களப்பு பிரம்படி தீவு துறையால வந்த நாங்க. சரி, ஓகேங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான். சரி, ஓகேங்க. இப்ப ஒரு வயல் வெட்டிப்பிலால ரோடு ஒன்று போகுது, நீங்க பார்க்கலாம். இது மணல் ரோடு தான். மழை டைம்ல தான் கட்டாயமா இந்த ரோடெல்லாம் போகல, தண்ணி நிற்கும் கட்டாயமா. பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு போக்குவரத்துன்றது ரொம்ப கஷ்டம். யானைகளும் இருக்கும். இப்ப நாங்க ஒரு 5 மணி வீடியோ எடுத்து முடிச்சு ஒரு 5 மணி போல போறோம். 6 மணிக்கு பிறகு போகலாதான் இந்த ரோட்டால. யானைகள்லாம் வாக்கு நடமாட்டம்லாம் இருக்கு. இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும். அந்த ஒரு கொடியும் வாரான். இப்ப மணல் ரோட்ல இருந்து அப்போ கொங்குரி ரோட்டுக்கு இருக்கு. அங்காலதான் இருக்கு ரோடே, அங்காலதான் இருக்கு. பாருங்க, காட்டுக்குள்ள போவோம். வயல் நிலங்கள் தான், வயல் விதைச்சு வெட்டி போட்டாங்க. அங்கால ஃபுல்லா காடு. அங்கால ஊர்களே இல்லை. நாங்க போன முதல் வரக்குள்ள
அப்படி அங்கல வந்து நாங்க கிரானால ஏறி அப்படியே வந்து நாங்க இப்ப இது கொஞ்சம் குறுக்கு வழியா கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம். டக்குன்னு சொன்னா ஒரு பாவியை கடந்து போகணும், ஒரு துறையை கடந்து போகணும். இதுல இருந்து அங்கால ஃபுல்லா கொஞ்சம் தூரத்துக்கு கிரவல் கொட்டி விட்டுருக்கிறாங்க. நீங்க பார்த்தா தெரியும், கிரவல் கொட்டி விட்டுருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளெல்லாம் போகணும். இப்ப இறங்கி இந்த இதுக்குள்ள நிலத்துக்குள்ளெல்லாம் போகணும். அப்படியே ஃபுல்லா காடுதான் அங்கால. நீங்க யோசிக்கணும், இப்ப இந்த பாதையால தான் அந்த மாணவி நடந்து வாரதாம். ஆக்களோட ஆக்களா நடந்து வாரதாம். பாருங்க இப்ப ஐயா பாருங்க சைக்கிள் எப்படி உருட்டுறாருன்னு. இப்ப பாருங்க நம்மளோட பொடியன் இறங்கி தள்ளுறாரு. வீடியோ எடுக்கிற பொடியன் ஃபுல் அங்காலதான் நீ ஸ்கூல் இருக்கு. அங்கால அந்த இப்ப நான் காட்டுற பக்கம் அந்த பிள்ளை இந்த ரோட்டால பாருங்க இதுக்குள்ளதான் வாரது. அதை நாங்க முன்னுக்கெல்லாம் கொஞ்சம் தூரத்தை நாங்க காட்டல. ஃபுல்லா இங்கால ஃபுல்லா காடு. பார்க்கலாம். சரி ஓகேங்க. இப்ப ஐயாவை அங்க அனுப்பியாச்சு. மண், இது மண் ரோடு. அதுக்கு இப்ப கிரவல் போட போறாங்க. அப்படி இதான் ரோடு. அப்படி நாங்க அதை விட்டு இதுக்குள்ள போகணும். பாருங்க நான் போயிருக்கிறாங்க. போ போகும்போது இப்ப டயர்ல முள்ளு டயர்னா ஒன்றும் செய்யல. வச்சு போனா ஐயா அந்த போறாரு. அதுக்குள்ள பார்த்த தெரியும் அந்த போறாரு. ரோடு தற்காலிக ரோடுன்னு சொல்லலாம். ஐயா ஐயா வரட்டா? வாரமா? என்ன சொல்றாரு விளங்குது இல்ல ஐயா. பைக்ல 2ல போட்டு எடுக்கிறோம். இந்த ரோட்டையும் காட்டணும், கட்டாயமான துறையையும் காட்டணும். நாங்க எப்படி போறோம். இப்ப கொஞ்சம் தான் பரப்பி விட்டுருக்கிறாங்க. நாங்களெல்லாம் பரப்பல. பாருங்களேன் இப்ப நிறைய பேர் போற ரோடு தானே இப்ப குமிச்சு போட்டு விட்டுருக்கிறாங்க. உடனே அதை பரப்பி விட்டுருக்கிற இப்படி கஷ்டமா பட்டிருக்கிறவங்கள ஓரளவா போன இந்த 2 கிழமைக்கு முதல் வரும்போது ரோடு எல்லாம் கொட்டல. ஓகே ஒரு அளவா இருந்தது. மண் ரோடு தான். சரி ஓகே. இப்ப கொங்கு ரோட்டுக்கு நான் நினைக்கிறேன் அந்த கிரவல் பறிச்சிருக்கிறாங்க. இப்படி கொங்கு ரோடு போறதுக்காக தான் பறிச்சிருக்காங்க போல. நீங்க பார்த்தா தெரியும் இந்த துறையாடி இருக்கு. நீங்க காட்டுங்க அதுல. காட்டுங்க என்ன செய்யறது. தூரம் இருந்து காட்டுங்க. ரோசத்துல காட்டுறதுல இப்ப அந்த தோணில நாங்க பைக் ஏத்திட்டு தான் அந்த கரைக்கு போகணும். பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு வாகனங்கள் வந்து போகுது. எவ்வளவு வாகனங்கள் வந்து போற ரோடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா?